அழகே அழகு சீரியலோட அடுத்து வரப்போகிற எபிசோடில் பார்த்திங்கன்னா மதி தங்கராஜ் கிட்ட பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஸோ அவரோட பிளான் எல்லாத்தையுமே அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்னோட வேலை விஷயத்தில் இன்ட்ரப்ட் ஆகி பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படின்னு நினச்சி தானே காலேஜில் வந்து என்னுடைய பர்மனெண்ட் பற்றி பேசுனீங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கவே போகிறதில்ல. எப்படி என்னை வந்து டார்ச்சர் பண்ணும்போது நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் அவர் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தணும். அது மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து நான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க சொல்லுவேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் வந்து என்னோடய பர்மனெண்ட் விஷயத்தில் தலையிடுவீங்க. என்னோடய பேர் தான் ஃபஸ்ட்டில் வந்துச்சு. இப்போ வந்து நான் பர்மனெண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். நீங்கள் காலேஜ் வந்து போன விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை எப்படியுமே நான் வீட்டுக்கு தெரியாமல் நீங்கள் பண்ணுற இந்த பிளானை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நான் முறியடிக்க தான் போகிறேன் அப்படி சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு இப்போ வந்து தங்கராஜ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மருமகனாக இப்படி தான் இருக்கணும். இந்த வரையறை எல்லாமே வந்து உண்டாக்கிக்கிட்டு தனக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் அது சரின்னு வாழணும் அப்படின்னு சொல்லி யார் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சது? அதெல்லாம் காலம் மாறி போச்சு. இப்போ மாற வேண்டியது நீங்கள் தான். அதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சும்மா டார்ச்சர் பண்ணால் லாக்கப்புக்குள்ளே தான் போயாகணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. எனக்கு நடந்த அநீதியை மட்டும் இல்லாமல் அங்கே மலரை நீங்கள் வந்து படுத்தி எடுத்துகிட்டு இருக்கிறதையும் நான் சீக்கிரமாகவே வந்து கண்ட்ரோல் பண்ண தான் போகிறேன். நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணுறத விட நான் நினச்ச மாதிரி நான் உங்களை மாற்ற போகிறேன், கண்ட்ரோல் பண்ண தான் போகிறேன். ஒரு பொய்யான விஷயத்த நம்ப வச்சு சுரேஷ் கிட்ட வந்து நீங்கள் கண்டதையும் போனதையும் சொல்லி வீட்டுக்குள்ளே பிரச்சனையை உண்டாக்கிறத எல்லாத்தையும் நான் மாற்ற தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்ருக்காங்க தங்கராஜுக்கிட்ட. நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் அவ்வளோ தூரம் உங்களை பிரச்சனைக்கு இழுத்தோம். நீங்கள் வந்து மாறுறதா ஐடியாவே இல்லை. ஏதாவது ஒன்று பண்ணி அடுத்த பிளானை போட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வைக்கணும்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. அது மட்டும் நடக்கவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லி இன்னமும் எமோஷ்னல் ஆகி கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி வீட்டில் பிரச்சனையை உண்டாக்கி அது மூலயமா நீங்கள் ஆனந்தப்பட்டுட்டு குளிர்ச்சியாக ஆகணும். அது தானே உங்களோட விஷயம். அதையும் முறியடிக்க தான் போகிறேன். இனிமேல் அந்த வீட்டோட சூழ்நிலையே மாற்ற தான் போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. மதி பார்த்திங்கன்னா காலேஜிலேருந்து நேராக அடுத்து அவங்க அம்மாவும் அப்பாவையும் பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க வந்து வீட்டில் யாருக்குமே சொல்லாமல் திடீர்னு அவங்க அம்மா அப்பாவை காலேஜிலேருந்து வீட்டுக்கு பார்க்க போகும்போது அதை எதிர்ச்சியாக தங்கராஜ் பார்க்குறாரு. இதை கொண்டு போய் வீட்டில் சொல்கிறாரு. உங்ககிட்ட யார்கிட்டையுமே சொல்லாமல் அவள் வேலைக்கு போகிறன்ற பேரில் மறைமுகமாக போய் தன்னோட அப்பா அம்மாவையும் மீட் பண்ணிவிட்டு பிளானை தீட்டிக்கிட்டு வந்து வீட்டில் எதையாவது ஒன்று வேணும்னு தான் பண்ணிகிட்ருக்கா. இது அவள் மட்டும் இல்லை, குடும்பத்தோடு சேர்ந்து பிளான் பண்ணி தான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காரு. உடனே அவள் வீட்டுக்கு வரட்டும், சுரேஷ்கிட்ட சொல்லி அவளை என்னெல்லாம் பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மாமனார் மாமியார் 2 பேருமே பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. சுரேஷும் வீட்டுக்கு வந்த உடனே கண்ணா பின்னான்னு அதையும் இதையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியும் வந்து எல்லாருமே யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே காதில் வாங்கின மலர் இதை எப்படியாவது நம்ம மதிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் பார்க்குறதுக்கு போன மதி பார்த்திங்கன்னா தங்கராஜ் போட்டுட்ருக்க பிளானு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டில் சுரேஷ் அவங்க அம்மா அப்பா இவங்க எல்லாருமே நம்பிக்கிட்டு ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணி வேணும்னே வீட்டில் பிரச்சனையை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே வந்து சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, கொஞ்சம் நீ அனுசரித்து போமா, கொஞ்ச நாள் போகட்டும், மாப்பிள்ளையும் நீயும் சேர்ந்து வாழ ஆரம்பித்ததுக்கப்புறமா அதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம், சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் மதி பார்த்திங்கன்னா இல்லை இதெல்லாம் சரியாக ஆகாது. இது இவர் தங்கராஜ் போடுற பிளான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அதை புரிய வச்சா மட்டும்தான் இவரை மாறுவார். நீங்கள் நினைக்கிற மாதிரி சீக்கிரமாக வந்து வாழ்க்கை மாறும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. அவசரத்தில் எங்களோட சுச்சுவேஷனுக்காக உனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணது ரொம்ப தப்பாக போச்சு. இப்போ நீ தான் ஒரு போர்க்காலம் மாதிரி இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி வேலைக்கு போயாவது நீ கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குன்னு பார்த்தா அந்த வேலையை நிறுத்தி இன்னமும் உன்னை டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடுத்தடுத்து வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காங்க அவங்க அப்பா. அதுக்கு மதி சொல்கிறாங்க, அவங்க நினச்சிட்டா என்னோடய வேலையை பறிச்சிட முடியுமா? நான் அடுத்து கண்டிப்பாக அந்த தங்கராஜத்துக்கு உள்ளே போட்டுருவேன். இதெல்லாம் நான் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டேன். என்னோடய வாழ்க்கைக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்ருக்காங்க மதி. இது எல்லாமே நான் சீக்கிரமாகவே மாற்ற தான் போகிறேன். நான் நினச்சபடி என்னோடய வாழ்க்கையும் மாற தான் போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு பேசிகிட்ருக்காங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா மலர் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து வீட்டில் அன்னைக்கு வந்து அவங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்குற விஷயம் இங்கே பொண்ணு கேட்டு வந்துட போகிறாங்க, அவமானமாக போயிடுன்னு சொல்லி தான் வராமல் அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கன்னு கேவலப்படுத்தி பேசினது எல்லாமே வந்து பாக்யராஜ் கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காங்க மலர். என்ன தான் இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஓவர் அட்வான்டேஜாக திங்க் பண்ணி ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. மதி தான் அவங்களுக்கு கரெக்டான ஆள், நினச்சபடி எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன், அப்போ கூட அவங்களுக்கு என் மேலே கரிசனம்
புருஷனும் இல்லை, ஏன் இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறாங்க அப்படி சொல்லி வருத்தப்படுறாங்க. என்ன பண்ணுறது, வயசாயிடுச்சு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தை சொல்லியே பாக்கியராஜும் வந்து மலரை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு நானும் இப்படியே இருக்க மாட்டேன், என்னோட பொறுமைக்கும் அளவு இருக்குது, நான் என்னைக்காவது எதிர்த்து பேச தான் போகிறேன், அன்றைக்கி எதிர்த்து பேசும்போது அந்த பழியையும் தூக்கி மதி மேலே தான் போட போகிறாங்க, அன்றைக்கி நீங்கள் வாயை திறக்க போகிறீங்களா இல்லையான்றதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. மதி வீட்டுக்கு வந்த உடனே நீ யாரை கேட்டு உன்னோட அப்பா அம்மாவை பார்க்க போனேன், உன் இஷ்டத்துக்கு நீ வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இஷ்டப்படி ஆடிட்டு திரிகிறதுக்கு தான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கியா, அதனால தான் உனக்கு ரொம்ப திமிராயிருச்சு, ஏற்கனவே வீட்டில் இருக்கிற யாரையும் மதிக்கிறதில்ல, அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மறைமுகமாக உன்னோட அம்மா அப்பாவை பார்க்குறது, பிளானை போடுறது, வந்து எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறது, இதுதான் உன்னோட வேலையை வச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக குறைகளை வந்து மதி மேலே வந்து சுமத்துறாங்க. என்னோட அப்பா அம்மாவை பார்க்க போகிறது கூட ஒரு தப்புன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் மதி ரொம்பவே போல்டாக பேசுகிறாங்க. இந்த திமிரெல்லாம் அடக்கணும், நீ வந்து தேவையில்லாமல் அவங்கவுங்கள போய் பார்த்துட்டு வந்து பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்க, நீ இனிமேல் வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டிஷன் போடுறாங்க. நான் வேலைக்கு போவேன், அது நீங்கள் வேணான்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படி சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது சுரேஷ் வராரு. நீ ஒன்றும் வேலைக்கு போக தேவையில்லை, வீட்டில் இருக்கிறது இருந்தால் இந்த வீட்டில் ஏறி, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. எனக்கு என்ன, நான் வேலைக்கு தான் போவேன், என் இஷ்டப்படி தான் இருப்பேன், என்னை இங்கே இரு போன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது, இப்போ தானே போலீஸ் ஸ்டேஷன் வந்து எல்லாத்தையும் ஓகேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க, திரும்பவும் போனால் நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும் அப்படின்னு சொல்லி என்ன அதையே சொல்லி பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கேன் நீ அப்படின்னு சொல்லி அடிக்க போகிறாரு. இந்த அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மதியம் சுரேஷை வந்து மிரட்டுறாங்க. நீலாம் என் பிள்ளைக்க வந்து பொருத்தமே கிடையாது, இந்த வீட்டில் வந்து தினம் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா மதியோட மாமியார் அவங்கள பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி மதி அழுதுட்டு இருக்கும்போது மலர் போய் மதிக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த வீட்டில் இருந்து எனக்குன்னு ஒரே ஆறுதல் நீங்கள் தான், நீங்களும் பேசாமல் ஆயிட்டீங்க, நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் உள்ளே வந்திருந்தாலும் அவங்க திரும்ப இதே தான் பண்ணுவாங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் இது ஒரு பிரச்சனையாக உண்டாக்கி அப்போவும் இவங்க அந்த பிரச்சனை பண்ணுறதை குறைக்கவே மாட்டேங்கிறாங்க, எப்படி தான் இதெல்லாம் மாற்ற போகிறோமோ, நீங்கள் இப்போ வந்து எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி தலையாட்டி எல்லாத்தையும் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கவே இல்லை, எப்படியாவது உங்களை திரும்ப மாறி டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி என்னால் இருக்க முடியாது, அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நானே உங்களை பார்த்து மாறிடலான்னு இருக்கேன், வர எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்லி மலரும் வந்து மதிக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. மதி வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா மதியோட அப்பா அம்மா மதியை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காங்க. அவங்களும் வந்து இதை சுமூகமாக முடிச்சு விடலாம், அவங்க 2 பேரும் வாழட்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் பெரியவங்களும் வந்து மதி மேலே அடுக்கடுக்காக குறைய சொல்லிகிட்ருக்காங்க. மதியும் அதை மாற்றி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளும் எதிர்த்து ஏதாவது ஒன்று பண்ண போய் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் உண்டாயிட்ருக்கு. எப்படியாவது வந்து மதியையும் மாப்பிள்ளையும் தனி கொடுத்தனமாவது வர சொல்லிவிட்டு அவங்க அதுக்கப்புறமாவது சேர்ந்து வாழ்கிறாங்களாவது பார்க்கணும். மதிக்கும் சுரேஷும் அந்த வீட்டில் இருந்து ஒன்றா வாழ்கிறது எத்தனை நாளைக்கு சரியாக வரும் அப்படின்னு தெரியல, பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம், அதில் இவங்க வேற மாறி பிரச்சனையை உண்டாக்குறாங்க, இது எதில் தான் போய் முடிய போகுதுன்னே தெரியல அப்படி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. நாம் வந்து தனி கொடுத்தணும் போ அப்படின்னு சொன்னால் அவங்க போயிடுவாங்களா, இதெல்லாம் அவங்க இதுக்கெல்லாம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி தான் மதி இதிலேருந்து வெளியே வர போகிறாளோ, இதே ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு, தினம் மதியை பற்றி யோசிக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாளைக்கு வீடு வாசல் இல்லை, பணம் இல்லை, நடுத்தருவில் நின்றுருந்தால் கூட நம்ம இவ்வளோ வருத்தப்பட்டிருக்கோமோன்னு தெரியல, ஆனால் பிள்ளையை பிடிக்காத ஒரு கல்யாண வாழ்க்கையில் நுழைச்சி விட்டு அவள் வருத்தப்படுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் நடந்து முடிஞ்சதை நினச்சி இவங்க வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் மதியை எப்படி அடக்கி ஆள்றது, அவளை எப்படி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி தான் திரும்ப சுரேஷோட அம்மா அப்பா இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இது எப்படியெல்லாம் நம்ம ட்விஸ்ட் பண்ணி இது மூலமாக நம்ம சந்தோஷமாகலாம் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்பிட்டு தனக்குன்னு ஒரு சுயமரியாதை சுய அறிவு இல்லாமல் சுரேஷும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதிலிருந்து எப்படி வந்து மீண்டும் மதி வெளியே வர போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம்.